நிபந்தனையற்ற அன்பு சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான், ஆனால் எளிதல்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதற்கு பெயர் அன்பு இல்லை, எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா, நீங்கள் அன்பு செலுத்துகிறவங்க கிட்ட எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? உனக்காக நான் என்னெல்லாம் செய்தேன், உனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்தேன், இதெல்லாம் விட்டு கொடுத்தேன், நீ தான் என் உயிர், அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருப்பது எதிர்பார்ப்பு. ஆமாம், எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சுன்னா சந்தோஷம் அடைகிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலை அப்படின்னா அதை துரோகம்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே இழப்பது அன்பை அல்ல, எதிர்பார்ப்பத்தான். உண்மையான அன்பு என்பது பரிமாற்றம் அல்ல, ஒரு வியாபாரம் அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மரத்தை எடுத்துக்குங்க. அது நிழல் கொடுக்கும்போது இந்த நிழல்ல உட்கார்ந்தவங்க எனக்கு என்ன கைமாறு செய்வாங்கன்னு அது எதிர்பார்ப்பது இல்லை. ஒரு நதியை எடுத்துக்குங்க. அது தண்ணீர் கொடுக்கும்போது இது தண்ணீர் எடுப்பவர்கள் என்னை புகழ்வார்களா அப்படின்னு எதிர்பார்ப்பது இல்லை. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, கொடுப்பது இயல்பாக இருக்க வேண்டும், கணக்கு பார்த்து அல்ல. நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிறது அதற்காக அவர்களுடைய தவறை ஏற்றுக்கொள்வதல்ல. அன்பு என்ற பெயரில் அநீதியை அனுமதிப்பது அல்ல, தீமைக்கு துணை நிற்பது அல்ல. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய உயிருக்கு உயிரா நேசிப்பா. அதற்காக அந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் கண்டிக்காம விட்டுருவாளா? இல்லை, அங்க கண்டிப்பாள். அந்த கண்டிப்பு தண்டிப்பதற்காக இல்லை, அந்த குழந்தைய நல்வழிப்படுத்துவதற்காக. அதே மாதிரிதான் உண்மையான அன்பு ஒருவரை சந்தோஷப்படுத்துவதல்ல, அவரை நல்வழிப்படுத்துவது. உண்மையான அன்பு எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நடிப்பதல்ல, அவருடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையானதை சரியாக செய்வது. அதாவது ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கிறாரு. அவர் அந்த கல்லை வெறுப்பதால செதுக்குவதில்லை, அந்த கல்லில் மறைந்திருக்கும் அழகான சிலையை வெளிக்கொண்டு வருவதற்காக அந்த கல்லை செதுக்கிறார். அதே மாதிரிதான் உண்மையான அன்பு ஒருவரை காயப்படுத்துவதற்காக அல்ல, அவருக்குள்ள இருக்கும் திறமையை வெளிப்படுத்தி அவரை உயர்த்துவதற்காக அவருக்கு அங்கே தேவையானதை தயங்காமல் செய்வது. உண்மையான அன்பு என்பது அவர்களுடைய தவறை ஆதரிப்பது அல்ல, அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை உயர்த்துவதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி யாராவது தவறுகள் செய்தா அவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. நேற்று தவறு செய்தவர் இன்று திருந்திய மனிதராக மாறலாம், ஆனால் நீங்கள் அந்த தவறையே எடுத்துக்கிட்டு அவரை முழுவதும் வெறுத்து ஒதுக்குறீங்க. தவறுகள் திருந்தலாம், மனிதர்கள் மாறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி எல்லாருமே என்ன சொல்கிறீங்க? ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டீங்களா? சொல்லுங்கள். என் மேலே எல்லாரும் அன்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறீங்க, நீங்கள் மற்றவர்கள் மேலே அன்பாக நடந்துக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஆமாவா இல்லையா? இதை ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்க. அதாவது நிபந்தனையற்ற அன்பு என்பது உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
தன்னை வெறுக்கக்கூடிய ஒருவர் மற்றவர்களை உண்மையாக நேசிக்க முடியாது. தன்னை மன்னிக்க தெரியாத ஒருவர் மற்றவர்களை மன்னிக்க தெரியாது. தனக்குள் அமைதி இல்லாத ஒருவர் உலகத்திற்கு அமைதியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் உண்மையான அன்பு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது உங்களுடைய பார்வைகளில் இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்களில் இருக்க வேண்டும், உங்களுடைய கருணையில் இருக்க வேண்டும், உங்களுடைய பொறுமையில் இருக்க வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அன்பு அப்படிங்கிறது உலகத்தை மாற்றுவதற்கு முன் உங்களை மாற்றக்கூடிய அது மிகப்பெரிய சக்தி. நீங்கள் அன்பாக மாறும்போது நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை மாறி இருக்கும். அந்த பார்வை மாறி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் உங்களிடம் மன்னிக்கும் தன்மை உருவாகி இருக்கும், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உருவாகி இருக்கும். அந்த தன்மையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய குடும்பமே அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் மலர்ந்து இருக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் நிபந்தனையற்ற அன்பு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் சிறு சிறு செயல்களில் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஆன்மீக பயணம்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் எல்லாரும் யாராவது தவறுகள் செய்தால் மன்னியுங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யுங்க, மற்றவர்களை புரிந்து கொள்ளுங்க. இப்படி தினமும் நீங்கள் சிறு சிறு செயல்களில் அன்பை வாழ்வாக வாழத் தொடங்கும் போது அப்போ தான் நீங்களே உணர்வீங்க, நிபந்தனையற்ற அன்பு என்பது மற்றவர்களிடம் தேடக்கூடிய ஒன்று அல்ல, அந்த அன்பு அப்படிங்கிறது நம்மிடமிருந்து தொடங்கக்கூடிய ஒன்று, நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுவீங்க. அன்பாக வாழ்பவர்களிடம் அம்மாவின் அருள் எப்போதும் நிலைத்திருக்கும், அவர்களிடம் அம்மாவின் சக்தி எப்போதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும்.